புத்தம் புது நாளிலே புதுமைகள் காணவே இறைமகன் இயேசுவின் பாதத்திலே இன்பமாய் கூடிடுவோம். புத்தம் புது நாளிலே புதுமைகள் காணவே இறைமகன் இயேசுவின் பாதத்திலே இன்பமாய் கூடிடுவோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். புத்தம் புது நாளிலே அன்பு மனம் கமழும் பலி இதுவே, அருளை பொழிந்திடும் பலி இதுவே, வாழ வழி வகுக்கும் நெறி இதுவே, வசந்த வாழ்வை பொங்கும் ஊற்று இதுவே. அன்பு மனம் கமழும் பலி இதுவே, அருளை பொழிந்திடும் பலி இதுவே, வாழ வழி வகுக்கும் நெறி இதுவே, வசந்தம் வாழ்வில் பொங்கும் ஊற்றிதுவே. எல்லோரும் வாருங்கள் ஒன்றாக கூடுவோம், இறைவனை தொழுதிடுவோம். எல்லோரும் வாருங்கள் ஒன்றாக கூடுவோம், இறைவனை தொழுதிடுவோம். ஒரு மனம் கொண்டு ஒரு குலமாவோம், பலியினில் கலந்திடுவோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். புத்தம் புது நாளிலே புதுமைகள் காணவே இறைமகன் இயேசுவின் பாதத்திலே இன்பமாய் கூடிடுவோம். இன்பமாய் கூடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு மக்களே, நமது பங்கின் பாதுகாவலியான வியாகுல தாயினுடைய பெருவிழா நாளிலே நமது அன்பு ஆயர் இந்த பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நமக்காக திருப்பலியை தந்தைக்கு ஒப்பு கொடுத்து நமக்கு நமது பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் நிறைவான இறை ஆசிரை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கிற நமது அன்பு ஆயர் அவர்களை நம்ம எல்லோரும் கரங்கள் தட்டி வரவேற்போம். இந்த நல்ல பெருவிழா திருப்பலியை நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த மாலை திருப்பலியை பெருவிழா திருப்பலியை ஒப்பு கொடுக்கிற குடும்பங்கள் சிறப்பாக ஆலயம் பீடம் மலர் அலங்காரத்திற்காக உதவி செய்த மாமன்ற உறுப்பினர் கொட்டாப்பிள்ளி சேவியர் அமலோற்பமேரி, எல்லை சவுந்தரராஜ், மக்கார் அற்புதம், லில்லி தெரஸ் குடும்பம், இந்த குடும்பங்களை ஆசீர்வாதங்களாலே நிரப்ப மன்றாடுவோம். அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற மன்றாடுவோம். மேலும் இந்த பெருவிழா திருப்பலி எடுக்கிற குடும்பங்கள் சஞ்சாய் சாமு குடும்பத்தார், சகாயமாதா லாரி உரிமையாளர் பிச்சை, அமல்ராணி
குடும்பத்தார் திருமண நல்லமுறை நடந்ததற்கு நன்றியாக, இருதயராஜ் அருள் தனராணி குடும்பத்தார் நினைத்த காரியங்கள் நிறைவேற, மேலும் வசந்தி குடும்பத்தார், TK ரிச்சர்ட், ஜெசி பாத்திமா குடும்பத்தார், உமாராணி குடும்பம், சின்னப்பன் செலின் ராஜாத்தி குடும்பம், பிரேம் ஜான்சி குடும்பம், பன்னீர் செல்வம் குடும்பம், ஜோசப் துரை செல்வம், ஜெனிஃபர் பிரசன்னா 50வது பிறந்தநாளை துரை செல்வம் கொண்டாடுகிறார். அவருக்காக இசிதோர் சகாயமேரி இவர்களது திருமண நாள், வெள்ளோடி லியோ ஆனந்து குடும்பம், ஜஸ்டின் ஜான்சி குடும்பம், கருணாநிதி மல்லிகா குடும்பம் 40வது வருட திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். காந்தி செல்வம் விமலா ராணி குடும்பத்தார், மரிய செல்வம் குடும்பம், வியாகுல மாதா நண்பர்கள் குழு எடுக்கிற சிறப்பான திருப்பலி, அந்தோனி சாமி ஜோஸ்பின் லதா குடும்பத்தார் ரிசோனா இன்ஃபென்ட் 14வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். திருத்துவராஜ் குடும்பம், செல்வராஜ் ரூபி மேரி குடும்பத்தார், வேளாங்கண்ணி சேவியர் சுசீலா மேரி குடும்பம், சேசுராஜா ஓட்டவண்டி குடும்பம் மற்றும் யாகமுத்து அல்போன்ஸ் பெர்னதத் குடும்பம் இவர்களது 27வது ஆண்டு திருமண நாள். ஆடி நாட்டாண்மை சேவியர் மெர்சின் இவர்களது பேத்தி ஜோஸ் ஏஞ்சலின் குடும்பம், ஜார்ஜ் சாந்தி குடும்பம், பெரிய மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமண காரியம் நடக்க, இந்த குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நிறைவான ஆசிரை இந்த குடும்பங்களுக்கு அன்னையின் பரிந்துரையாலே ஆண்டவர் தர வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுவோம். கண்ணீர் சிந்திய கன்னி மரியாவின் பெருவிழா வாழ்த்துக்கள் கூறும் இந்நன்னாளிலே இன்றைய வாசகங்கள் மரியாவின் தாழ்ச்சியையும் இறை திட்டத்திற்காய் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்ததையும் துயரங்கள் கண்டு துவளாத மன உறுதியையும் நமக்கு எடுத்து எம்புகிறது. சிலுவை அடியிலே தன் ஒரே மகனை இறை திட்டத்திற்காய் கையெழுத்தவளாய் துயரம் கலந்த மகிழ்வோடு வியாகுலத்தாயாய் தன்னையே வெளிப்படுத்துகிறார் நம் அன்னை. நம் மண்ணின் பாதுகாவலையாம் வியாகுலத்தாயை நோக்கி துயரங்களோடும் வேதனைகளோடும் மனப்பாரங்களோடும் வந்திருக்கும் நாம் அவருக்கு விழா எடுக்கும் இந்நாளிலே நம் மனக்கவலைகளை அவர் பாதம் சமர்ப்பித்து நம் தேவைகளை எடுத்துரைப்போம். பல வியாகுலம் கண்ட நம் தாய் நம் வியாகுலங்களை நீக்கி மன அமைதியை தருவார் என்ற நம்பிக்கையோடும் அவரை போல் தாழ்ச்சி கொண்ட உள்ளங்களாய் துன்பங்களை எதிர்கொள்ளும் மனங்களாய் வாழ நம்மையே பலியாக்குவோம். இப்பலிபீடத்தில் எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் ஞான பரிசுத்த மரியாதையும் வானவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்டவும் திருமானோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற திருவுளமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது நமக்கு வாழ்வு தரும் ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உம்மை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ என் இதயம் ஏங்குதே, இதயம் ஏங்குதே.
சொந்தமான இயேசுவே என்னில் வந்த நாதனே உம்மை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த இதயம் ஏங்குதே எந்த இதயம் ஏங்குதே என் சொந்தமான இயேசுவே என்னில் வந்த நாதனே உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த இதயம் ஏங்குதே எந்த இதயம் ஏங்குதே சுமைகளோடு நான் இருந்தேன் சுகமாய் என்னில் நீ இணைந்தாய் வலிமையின்றி நான் தவித்தேன் பலமாய் என்னில் நீ நிறைந்தாய் சுமைகளோடு நான் இருந்தேன் சுகமாய் என்னில் நீ இணைந்தாய் வலிமையின்றி நான் தவித்தேன் பலமாய் என்னில் நீ நிறைந்தாய் ஏழ்மையோடு நான் பிறந்தேன் வளமையோடு இதை வளர்த்தாய் வறுமையோடு நான் கலந்தேன் வளர்ச்சியோடு இதை தீர்ந்தாய் என்னில் வாழும் இயேசுவே உன்னில் என்றும் ஒன்றாகவே என் சொந்தமான இயேசுவே என்னில் வந்த நாதனே உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த இதயம் ஏங்குதே எந்த இதயம் ஏங்குதே பார்வை இழந்து நான் இருந்தேன் உன்னில் ஒளியாக நீ இணைந்தாய் கேட்க முடியாது நான் இருந்தேன் என்னில் ஒளியாக நீ இணைந்தாய் கேட்க முடியாமல் நான் தவித்தேன் மறுமொழியாக நீ நிறைந்தாய் பாதை தெரியாமல் நான் நடந்தேன் கரங்கள் பிடித்து நீ நடந்தாய் நண்பனின்றி நான் தளர்ந்தேன் நட்பின் சான்றாக இனி தேர்ந்தாய் என்னில் வாழும் இயேசுவே உன்னில் என்றும் ஒன்றாகவே என் சொந்தமான இயேசுவே என்னில் வந்த நாதனே உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த இதயம் ஏங்குதே எந்த இதயம் ஏங்குதே என் சொந்தமான இயேசுவே என்னில் வந்த நாதனே உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த இதயம் ஏங்குதே எந்த இதயம் ஏங்குதே Alleluia, 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 Alleluia,
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறைவசனங்கள் 25 27 வரை. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, சென்ட் தெரசா பெனடிக்டா ஆஃப் தி கிராஸ் என்று ஒரு புனிதை இருக்கிறார். அவருடைய பெயரிலே கிராஸ், சிலுவை என்பது சேர்க்கப்பட்டுள்ளது. நேற்று நாம் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட விழாவை கொண்டாடினோம். இன்று வியாகுல அன்னையின் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவ்வாறு அவருடைய பெயருக்கு பின்னால் சிலுவை என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருப்பதற்கு காரணம், சிலுவையில் அறையுண்ட இயேசுதான் அவரை கண்டுகொண்டார். அந்த சிலுவையிலே தன்னை இணைத்து கொண்டு தன்னையே இயேசுவுக்கு அர்ப்பணித்து மரித்த அந்த நிலைமையில்தான் அவர் அந்த பெயரை சேர்த்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு யூத பெண்மணி. அவருக்கு யூத மதத்திலும் ஈடுபாடு இருக்கவில்லை, கிறிஸ்துவ மதத்திலும் ஈடுபாடு இருக்கவில்லை. அவருக்கு ஈடுபாடு இருந்ததெல்லாம் தத்துவயியல், அதாவது பிலாசபி என்று சொல்லுவார்கள். அந்த தத்துவ இயலில் தான் அவருக்கு ஈடுபாடு. அந்த பெண்மணியானவர் ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய குடும்பம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர் ஃப்ரைபுர்க் பல்கலைக்கழகத்தில் 17 வயதிலேயே முனைவர் பட்டம் பெற்றுவிட்டார். அந்த தத்துவ இயலில் அவருக்கு உண்மையை அறிவதே வாழ்வின் நோக்கமாக இருந்தது.
அந்த உண்மையை அவர் கண்டுகொண்டது இயேசுவிலேதான் என்பதை பார்க்கிறோம். அவர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு ஒரு தம்பதியர் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். ரெய்னாக், ஃப்ரா ரெய்னாக் இவர்கள். அவர்களும் யூத மதத்தை சார்ந்தவர்கள். ஆனால் சில காலத்திற்கு முன்புதான் அவர்கள் கிறிஸ்துவ மறையிலே சேர்ந்திருந்தார்கள் என்பதை அறிகிறோம். அப்படி அவர்கள் நண்பராக இருந்த அந்த காலத்திலே தான் முதலாம் உலகப் போர் நடைபெற்றது. இந்த ரெய்னாக் படையிலே சேர்ப்பதற்கு தன்னை கையளித்துக் கொண்டார். ஆட்கள் அதிகம் தேவைப்பட்ட காலத்திலே அவர் தானாக முன்வந்து போர் வீரராக அவர் போர்க்களத்திற்கு சென்றார். இந்த யூத பெண்மணியானவர் செஞ்சிலுவை சங்கத்தின் வழியாக காயப்பட்ட வீரர்களுக்கெல்லாம் பணிபுரிகின்ற பணியை செய்திருந்தார். ரெய்னாக் அந்த போரிலே குண்டு அடிபட்டு இறந்து விட்டார். இந்த செய்தியை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். அவருடைய வீட்டுக்கு அவர் சென்றார். தனது கணவனை இழந்த தோழிக்கு எத்தகைய ஒரு ஆறுதல் கூறுவது என்ற ஒரு வருத்தத்தோடு, ஏக்கத்தோடு, கவலையோடு செல்கிறார். அங்கே கணவனை இழந்த அவருடைய தோழியானவர் வருத்தத்திலே வேதனையிலே இருந்த வேளையிலும் கூட அவர், என் கணவர் இயேசுவோடு இணைந்து விட்டார், இறப்பின் வழியாக தனது வாழ்வின் குறிக்கோளை அடைந்து விட்டார், இயேசுவிலே அவர் வாழ்கிறார் என்று அவர் கூறிய பொழுது இவர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார். அப்பொழுது ஏற்பட்ட அனுபவத்தை அவர் பின்னால் கூறுகிறார். அப்பொழுதுதான் நான் சிலுவையின் மறைபொருளை கண்டுகொண்டேன். சிலுவையிலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எத்தகைய ஒரு சக்தியை, வலிமையை அது கொடுக்கிறது என்பதை கண்டுகொண்டேன். அப்பொழுது எனது அவநம்பிக்கை அழிந்து போனது, யூத நம்பிக்கை மங்கலாக தெரிந்தது. சிலுவையில் தொங்கிய இயேசு என்னில் ஒளி வீசினார் என்று அவர் தனது அனுபவத்தை கூறினார். இவ்வாறு சிலுவையை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆழமான நம்பிக்கை பிறக்கிறது. எத்தகைய ஒரு சூழலிலும் அதை சந்திப்பதற்கான ஒரு ஆற்றலை இயேசுவின் சிலுவை நமக்கு வழங்குகிறது என்பதை பார்க்கிறோம். அத்தகைய சிலுவையை நாம் பார்த்து சோர்ந்து போவதில்லை, நம்பிக்கை இழந்து போவதில்லை. மாறாக பாடுபட்ட சுரூபத்தை நாம் ஒத்து செய்யும் பொழுதெல்லாம் ஆழமான நம்பிக்கை பிறக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்பிக்கையோடு அந்த சிலுவையை சுமந்து சென்றது போன்று நம்முடைய மீட்பையே கருத்தில் கொண்டு அதை அவர் மன உறுதியோடு சுமந்து சென்றது போல நாமும் நமது துன்பங்களை ஏற்பதற்கான ஒரு பலத்தை, ஆற்றலை, வலிமையை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்க்கிறோம். மரியாள் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையில்லை. மரியாள் தனது ஒரே மகன் இவ்வாறு எல்லோருக்கும் நன்மையை செய்து கொண்டிருந்தவர், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர், அத்தகைய ஒருவருக்கு இத்தகைய கொடுமையான சிலுவை சாவு அளிக்கப்பட்டதே என்பது அவருடைய உள்ளத்திலே தைத்த முள்ளாக இருந்திருக்கும் என்று நாம் அறிகிறோம். ஆனால் அவற்றை அவர் மனமுறுதியோடு ஏற்றுக்கொண்டார். அவரோடு சிலுவை பயணத்தில் பங்கு கொண்டார், சிலுவை அடியில் நின்றார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு இயேசுவின் துன்பத்திலே தானும் பங்கு பெற்றவராக அவர் நம்முடைய மீட்புக்கு
வழிகாட்டுகின்றவராக அவர் அமைந்திருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த தாயானவர் மனமுடைந்து போகவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை. கடவுளின் விருப்பத்தை தாயும் மகனும் முழுமையாக அறிந்திருந்தார்கள். சிலுவையின் வழியாக, சிலுவை மரணத்தின் வழியாகவே அனைவருக்கு மீட்பு உண்டு என்ற தந்தையின் கடவுளின் விருப்பத்தை அவர்கள் அறிந்து நிறைவேற்றினார்கள் என்று நாம் அறிகிறோம். ஆகவே வியாகுலத்தாய் நமக்கு நம்பிக்கை தான் கொடுக்கிறார். எத்தகைய சுமையை நாம் தாங்கிக் கொள்ள முடியும்? இயேசுவோடு தாய் மரியாளோடு இணைந்திருக்கும் பொழுது எத்தகைய ஒரு துன்பத்தையும் சிலுவையையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். மன உறுதியோடு இயேசுவை நோக்கி மரியாளை நோக்கி வழிநடக்க முடியும் என்ற உண்மையைத்தான் வியாகுல அன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுளின் திட்டத்திலே சிலுவை மரணம் தேவையாய் இருந்தது. அனைவருடைய மீட்புக்காகவும் அவர் மரிக்க வேண்டும் என்பது தந்தையின் திருவுளமாய் இருந்தது என்பதை அறிகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது அத்தகைய ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளிடம் ஒப்புக் கொடுக்க, மரியாதை போன்று ஒப்புக் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது துன்பம் எளிதாக மாறும், துன்பம் மறைந்து போகும். துன்பத்தினால் நாம் அழிந்து போக மாட்டோம், மாறாக துன்பத்தினால் மீட்பு பெறுவோம், அருளை பெறுவோம், இயேசுவோடு இணைவோம், மரியாளோடு இணைந்து விடுவோம். இத்தகைய ஒரு உண்மையைத்தான் இன்றைய விழாவிலே நாம் அனைவரும் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த யூத பெண்மணியானவர் ஆழமாக இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவரே உண்மை என்பதை கண்டுகொண்டு அவரிலே திருமுழுக்கு பெற்று, அன்று யூதர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட காலத்திலே இவரும் கன்னியராக இருந்த வேளையிலும் கூட யூத பெண்மணி என்பதற்காக விஷவாயு நிறைந்த ஒரு குகையிலே அவர் அடைக்கப்பட்டு மற்ற யூதர்களோடு அவர் மரித்து விட்டார். இவ்வாறு சிலுவையோடு, இயேசுவின் சிலுவையோடு அவர் இணைந்து விட்டதின் விளைவாகவே அந்த சிலுவை என்ற பெயர் அவரோடு இணைக்கப்பட்டது என்பதையும் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நாம் நம்பிக்கை கொள்வோம். நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது. துன்பங்களை சந்திக்காதவர் யாரும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவ மக்கள் நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட விழாவும் இன்று வியாகுல அன்னை விழாவும் நமக்கு எடுத்து கூறுகிறது. நம்பிக்கை இழக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், மாறாக மன உறுதியோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவிடம் ஒப்புக் கொடுப்போம், மரியாளிடம் ஒப்புக் கொடுப்போம், மன உறுதியை பெறுவோம். எந்நாளும் எப்பொழுதும் அந்த நம்பிக்கையை காத்து கொண்டவர்களாக, அவரை ஆழமாக இன்னும் பற்றி கொண்டவர்களாக, அவரோடு இணைந்து வாழும் வரத்தையும் பெற்றுக்கொள்வோம். வியாகுல அன்னை நமது பங்கிற்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறுவோம். அந்த அன்னையினுடைய பராமரிப்பும் துணையும் நிச்சயமாக நம் பங்கு முழுவதற்கும் நிறைவாய் கிடைக்கும். நமக்கு வேண்டிய வரங்களுக்காக அவர் மன்றாடுவார் என்ற நம்பிக்கையோடும் இந்த திருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்க உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம். நமது பங்கு திருநாளை கொண்டாடும் இந்த நாளிலே நாம் அன்னையின் வழியாக நம் தேவைகளுக்காக, பங்கின், திருச்சபையின், ஏன் உலகின் எல்லா மக்களுடைய தேவைகளுக்காகவும் வேண்டுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் பாட வேண்டிய பதில்.
வேண்டுகிறோம் ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். வேண்டுகிறோம் ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். திருச்சபைக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க இறைவா, எங்கள் திருச்சபையை அன்போடும் ஆன்மீகத்தோடும் வழிநடத்தும் திருத்தந்தை, குருக்கள், கன்னியர்களை பரிவன்புடன் கண்ணோக்கி அவர்களுக்கு தூய ஆவியை துணையாய் அனுப்பி பணி செய்ய தேவையான மன உறுதியை அளித்தருள எம் வியாகுல தாயின் வழியாக மன்றாடுகின்றோம். வேண்டுகிறோம் ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். நம் மறைமாவட்டத்திற்காக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த எம் இறைவா, வளர்கின்ற மறைமாவட்டமான எம் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயரின் வழிகாட்டுதலின்படியும் உம் துணையோடும் தொடர்ந்து வெற்றியின் பாதையில் நடக்கவும் எம் மறைமாவட்ட ஆயர், குருக்கள், கன்னியர்களின் பணி சிறக்க எம் வியாகுல தாயின் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். வேண்டுகிறோம் ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். நம் மேட்டுப்பட்டி இறை சமூகத்திற்காக மன்றாடுவோம். வளங்கள் அளிக்கும் நாயகனே எம் இறைவா, வரலாறு பேசும் இந்த மேட்டுப்பட்டி மண்ணில் வாழும் ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மோடு இணைந்து இறை உறவில் வளர்ந்து உமக்காய் சான்று பகர எம் வியாகுல தாயின் வழியாக இறைவா மன்றாடுகிறோம். வேண்டுகிறோம் ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். உலகிற்காக மன்றாடுவோம். அகிலம் படைத்த பரம்பொருளே எம் இறைவா, கொரோனா என்னும் கொடிய நோயினால் நிலை தடுமாறி வாழும் உலக மகளிரின் கண்ணீரை துடைத்து இன்பம் பொங்கச் செய்து இதமான வாழ்வு வாழ உம் அருளை வேண்டி எம் வியாகுல தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுகிறோம் ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். வேண்டுகிறோம் ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். ஜெபிப்போமாக. இல்லாமல் இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றருளும். பங்கு மக்கள் அனைவரையும், பங்கு தந்தையரையும், சகோதரிகளையும் மற்றும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பீராக. நிறைவான உமது அருளை பொழிவீராக. அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை பொழிந்து தேவைகளை நிறைவேற்றி உடலுக்கும் உள்ளத்திற்கும் நற்சுகம் அளித்து காத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இருப்பதெல்லாம் தருகின்றேன், இறைவா ஏற்றிடுவாய். அர்ப்பணமாய் உமக்காக என்னை தருகின்றேன். இருப்பதெல்லாம் தருகின்றேன், இறைவா ஏற்றிடுவாய். அர்ப்பணமாய் உமக்காக என்னை தருகின்றேன். அயலாரை அன்பு செய்யும் உள்ளம் அதை என்னிடம் தரு
சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவை இறைப்பற்றுள்ள அன்னையாய் எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலிப்பொருளையும் உமது பேரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களுமே வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமன் எக்காலத்தும் அழுகின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா தாவீதின் புதல்வா, பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா தாவீதின் புதல்வா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான எமது பங்கின் பாதுகாவலியான புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்தில் எமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் நல்லவர்கள் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இது மங்கள நேரம், மன்னவனிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவனிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். மனவாழ கொண்டு மனகோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல, பாவம் திறந்து வானம் இருந்து வந்த உணவிது அருந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக, உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம், மன்னவன் இந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவன் இந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இனிமையலா தன்னுள்ளே ஏந்திய வந்த உணவு இது, இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்திய வந்த உணவு இது, இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. முன்னோருண்ட உணவு இது, நம் முன்னோர் கண்ட கனவு இது. முன்னோருண்ட உணவு இது, நம் முன்னோர் கண்ட கனவு இது. புது வாழ்வை தந்திட வருகிற
மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல பாவம் திறந்து வானம் இருந்து வந்த உணவிது அருந்தவே இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் படித்தவரே நமக்காக படித்திடும் அன்பு உணவு இது உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது படித்துணவு இது இதை உண்போம் அவரில் வளர்வோமே இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் மனவாளன் கண்டு மனக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளியாடும் மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல பாவம் திறந்து வானம் இருந்து வந்த உணவிது அருந்தவே இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் நமது உள்ளத்திலே வந்திருக்கிற அந்த நல்ல ஆண்டவருக்கு அன்னையோடு சேர்ந்து இந்த பெருவிழா நாளிலே நன்றி கூறுவோம். நிறைவாக நமது பங்கையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக அன்னையின் பரிந்துரையாலே ஆசீர்வாதம் பண்ண மன்றாடுவோம். சிறப்பாக நன்றி உணர்வோடு இந்த பெருவிழா திருப்பலிக்கு காணிக்கைகள் கொடுத்த மரிய வியானி அன்பியம் 640, ஜெரோம் அன்பியம் 1150, கபிரியல் அன்பியம் 1040, அகஸ்டின் தனபாக்கியம் 500, மோனிகா அன்பியம் 800, பதுவை அன்பியம் 800, ஹோலி கிராஸ் கான்வென்ட் 2000, பெர்னதத் அன்பியம் 600, அகஸ்தினார் அன்பியம் 1000, மைக்கேல் அன்பியம் 1250, அகஸ்தின் சுசீலா 1000, ரிச்சர்ட் ஜெஸ்ஸி குடும்பம் 500, ஒரு ஆடு காணிக்கையாக இந்த குடும்பத்தார் தந்திருக்கிறார்கள். மணியம் ஆரைக்குசாமி பாக்கியத்தம்மாள் 1500 வாழை மரத்திற்காக, பெயர் சொல்ல விரும்பாதவர் 500, வின்சென்ட் ஆசாரி 500, முருகபவனன் ஜெகநாதன் சகாயமேரி 1500, கருணாநிதி மல்லிகா 400, சுரேஷ் ராஜ் உமா மகேஸ்வரி 500, பெயர் சொல்ல விரும்பாதவர் 400, அமலோற்பவம் 500, மாதா மெட்டீரியல்ஸ் பாக்கியராஜ் 501. மேலும் இந்த நாளிலே பொருளாக இன்னும் ஆடாக கோழியாக அரிசியாக காணிக்கைகள் கொடுத்த குடும்பங்கள் ராக்சன் நித்யா கால்மூடை, ஸ்டீவன் குடும்பம் கால்மூடை, திருத்துவதாஸ் ஒரு கோழி, சூசைமாணிக்க மனோரஞ்சிதம் ஒரு கோழி, சின்னத்தாஸ் வெர்ஜின் ராணி சேவல், வேளாங்கண்ணி விமலாமேலி ஒரு சிப்பம் அரிசி, அலோசியஸ் சூசை மாணிக்க ஒரு சிப்பம் அரிசி, லில்லி மேரி குடும்பம் ஒரு சிப்பம் 25 கிலோ அரிசி, ரத்தினம் செபஸ்தியம்மாள் சேவல், காக்காயன் சின்னராணி கன்றுக்குட்டி. இந்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க நம்ம எல்லோரும் உருக்கமாக
இந்த நாளிலே நமது உள்ளத்திலே வந்திருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பெருவிழா நாளிலே இந்த விழா சிறப்பாக நடைபெற நமது ஆயர் அவர்களுடைய ஆசியோடு இந்த விழா இன்றைக்கு சிறப்பாக நிறைவடைகிறது. எனவே நமது ஆயர் அவர்களுக்கும் பங்கு தந்தையரோடு இணைந்து உடன் உழைக்கிற அடைக்கல அன்னை சகோதரிகள், அதேபோல திருச்சிலுவை சகோதரிகள், அதேபோல பங்கு தந்தையரோடு இணைந்து திட்டமிட்டு இந்த விழாவுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஊர் பெரியவர்கள், ஊர் நாட்டாண்மை, ஊர் மணியம், ஊர் மேனேஜர், அதேபோல திருவிழா ட்ரஸ்டிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அலங்காரக்குழு வழிநடத்துகிற திருவாளர் மைக்கேல். இந்த அலங்காரக்குழு தான் இந்த வருடம் நமது ஆலயத்தை மின் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். சிறப்பாக ஆலயத்தின் உள்புறமும் சரி வெளியிலும் சிறப்பாக இரவு பகலாக பாடுபட்டு அலங்காரக்குழு சிறப்பாக மின் விளக்குகளால் அன்னையோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அலங்காரக்குழு, பாடகர் குழு இந்த வாரம் முழுவதும் அருட்சகோதரி செல்வியினுடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி நாமும் ஆண்டவரோடு ஒன்றிக்க உதவியாக இருந்திருக்கிறார்கள். அதேபோல ஆலய பணியாளர்கள், பீட சிறுவர்கள், பீடம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அலங்கரித்த பீட சிறுவர்கள், ஆலய பணியாளர்களோடு அருட்சகோதரி சாந்தி, அதேபோல எல்லா அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். எல்லா அன்பிய குடும்பங்கள், இவர்களெல்லாம் வழிநடத்தி கொண்டு வருகிற அன்பிய பொறுப்பாளர்கள், அதேபோல நமது பங்கிலே சிறப்பாக இயங்குகிற நற்செய்தி தம்பதியர், மரியாயின் சேனை, வின்சென்ட் பவுல் சபை, சுகாதார குழு, மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர், ஒவ்வொரு நாளும் எளிய முறையிலே வான வேடிக்கை மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்திய நல்ல உள்ளங்கள், சிறிய தேர் பவனியை சப்பரத்தை அலங்கரித்த நல்ல உள்ளங்கள், இன்னும் இந்த பெருவிழாவுக்காக நமது பங்கிலே ஒவ்வொருவரும் ஜெபித்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள், காணிக்கைகள் தந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நம்ம எல்லோரும் கரங்கள் தட்டி ஒருவரை நம்ம வாழ்த்தி சொல்லுவோம். சிறப்பாக இந்த நாளிலே நமது அழைப்பை ஏற்று கூப்பிட்ட உடனேயே கட்டாயம் நான் வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு இந்த பெரும் விழா திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறை ஆசிரை பெற்று கொடுத்து கொண்டிருக்கிற நமது அன்பு ஆயர், எப்பொழுது நமது பங்கு வளர்ச்சியிலே அக்கறையும் ஈடுபாடு காட்டுகிற இரக்கமுள்ள நமது ஆயர் அவர்கள் இந்த நாளிலே வந்திருப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவருக்கு நல்ல சுகம், அவருக்கு நல்ல பலன், இந்த மறைமாவட்டத்திற்கு வேண்டிய எல்லா ஆசிரியை அவர் வழியாக அன்னையின் பரிந்துரையாளை ஆண்டவர் உயிர்த்தாண்டவர் செய்ய வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபிப்போம். நமது பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக உதவி பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி நமது நன்றிகள், ஜெபங்கள், வாழ்த்துக்களை நமது ஆயர் அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். அதே போல ஆயரோடு இணைந்து வந்து நமக்காக ஜெபித்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற ஆயரின் செயலர் தந்தை ஆபேல் அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், ஜெபங்களை பொன்னாடை போர்த்தி நம்ம எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். இந்த திருப்பலி முடிந்தவுடனே ஆயருடைய ஆசீர்வாதத்தோடு ஆயருடைய திருக்கரத்தாலே வியாகுல தாயினுடைய கொடியானது இறக்கப்பட்டு இந்த பெரும் விழா நிறைவடையும். எனவே நாம் எல்லோரும் பக்தியோடு பங்கெடுப்போம், முகக்கவசம் அணிந்து பங்கெடுப்போம், தள்ளி இடைவெளி விட்டு இந்த கொடி இறக்க நேரத்திலே பங்கெடுப்போம். உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இப்பொழுது ஆயருடைய நிறைவான இறுதி ஆசிரை பெறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள்
உமை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவுகூரும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறுதி ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். புனித கன்னிமரியாயின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருளங்கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றதோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. மாமரி
Thank you.